சென்னையில் சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் ஐஸ் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. மயிலாப்பூரை சேர்ந்த 9 வயது சிறுவன் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில கடந்த 24ஆம் தேதி வாய்ப்புண் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது இந்த சிறுவனுக்கு மருத்துவம் அளித்த மருத்துவர் முகமது உவைசி என்பவர் சிறுவனுக்கு வாய்ப்புண் சிகிச்சைக்கு பதிலாக சுன்னத் சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிய வந்தது. குறிப்பாக இது தொடர்பாக அந்த சிறுவனோட பெற்றோர் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்துல சிறுவனுக்கு மாற்றி சிகிச்சை அளித்திருப்பதாக இது தொடர்பாக புகார் அளித்தனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை இணை ஆணையரான மீனாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனையில ஆய்வு மேற்கொண்டு அதனோட அந்த மருத்துவமனையோட ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் ஆய்வகத்தை பூட்டு போட்டு மூடி சென்றனர். இது தொடர்பாக மருத்துவ குழுவினரும் விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்கள் அளித்த அறிக்கையின் பேரில் தற்போது ஐஸ் ஹவுஸ் போலீசார் 2 பிரிவின் கீழ மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலாகவும் கடுமையான காயம் ஏற்படுதல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ ஐஸ் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தற்போது முகமது உவைசி என்பவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.